வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். இந்த நம்பிக்கை, பரிவு, அன்பு இவை எல்லாத்தினுடைய மொத்த உருவம் தான் உறுதின்னு நான் சொல்றேன் இல்லையா? அது சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகம் வருது. இது எப்படி ஒரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இல்லாம ஒரு தொடர் நிகழ்ச்சியா போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமாக இந்த கதை இருக்கு. இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த சிக்கன் சூப் ஃபார் தி சோல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதே மாதிரி சிக்கன் சூப் ஃபார் விமென், ஃபார் டீனேஜர்ஸ் அப்படின்னு ஒரு உடலுக்கு மனதுக்கெல்லாம் உறுதி தரக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கு. இந்த புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இந்த கதை தான் சொல்லுது எல்லா குணங்களின் மொத்த உருவம் தான் இந்த உறுதி அப்படின்னு. இதை பார்க்கும்பொழுது ஒரு சனி ஞாயிறு, ஒரு வீக்கெண்ட். அந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய குடும்பத்தையும் கூட்டிட்டு கார்ல கிளம்பி ஒரு மருத்துவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்கு போறாரு. குடும்பத்துல மனைவி இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாரோடையும் காட்டுப்பகுதிக்கு போறாரு. ரொம்ப சந்தோஷமா இந்த ஞாயிற்றுக்கிழமையை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் அங்க காட்டுப்பகுதியில போயாச்சு. இறங்கி எல்லாரும் உட்காந்து சாப்பிடறதுக்கெல்லாம் ரெடி ஆறாங்க. பார்த்தா வண்டியில ஏதோ கோளாறுன்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகாதுன்னு தெரியுது. கார் கிளம்ப போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டு தொடங்கிடுச்சு. இனி எப்படியாவது இங்க தப்பிச்சு போயாகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மருத்துவர், நபருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நோயாளிக்கு அவர் மருத்துவம் பார்க்க முடியுமே தவிர இப்ப காருக்கு வந்திருக்கிறது என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. சரி, திரும்பி வராரு. திரும்பி வரும்போது பார்த்தா இந்த காருக்கு பெட்ரோல் போட வேண்டிய அந்த பெட்ரோல் பங்க் இருக்கும் இல்லையா, அங்க மெக்கானிக்குகள் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த கார் ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, இவங்களுடைய அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய நம்பரும் எழுதியிருக்கு, போன் நம்பரும் அங்க எழுதியிருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. அதுல கண்ணுக்கு தெரிஞ்ச முதல் நம்பருக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அங்கிருந்து பதில் வருது. இந்த மாதிரி காட்டுப்பகுதிக்குள்ள சிக்கிட்டேன், நான் திரும்பி போகணும், முடியாது போல இருக்கு, கார் கிளம்ப மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, உடனடியா நீங்க உதவணும். அந்த பக்கம் இருக்கக்கூடிய குரல் சொல்லுது, இல்ல இன்னைக்கு என்னால வர முடியாது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கண்டிப்பா வர முடியாது. சொல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, வந்தே ஆகணும் அப்படின்னு. அடுத்த நிமிஷம், சரி சரி அங்கேயே இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அந்த சூழல்ல பார்த்தா ஒரு வண்டி நிக்குது. அந்த வண்டியில டிரைவர் உட்கார்ந்துருக்காரு. பாக்குறதுக்கு பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு ராணுவ வீரன் மாதிரி ரொம்ப உறுதியான உடலோட இருக்காரு. சிரிச்ச முகத்தோட கதவை திறந்து விடுறாரு. டாக்டர் ஏறி உட்காந்துடுறாரு, மருத்துவர் ஏறி உட்காந்துடுறாரு. திரும்பி கூட அவர் சரியா பாக்குறது இல்ல. அவர் மனசு பூரா காட்டுக்குள்ள இருக்கு, குடும்பத்தோட இருக்கு. போறாரு. போய் காட்டுக்குள்ள வந்தாச்சு. அந்த ட்ரக் அதை நிறுத்திட்டு அந்த டிரைவர் கீழே இறங்குறாரு. அப்பதான் மருத்துவர் பாக்குறாரு. பார்த்தா அவர் ஒரு கால் ஊனமாக இருக்கிறத பாக்குறாரு. சரி, இவர் இறங்கியாச்சு. 2வது நிமிஷத்துக்குள்ள மருத்துவருடைய காரை சரி பண்ணிட்டாரு. சரி பண்ண அடுத்த நிமிஷம் மருத்துவர் தன்னுடைய பர்ஸை திறந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கறதுக்காக காசை கொடுக்கும் பொழுது அந்த டிரைவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, வேண்டாம், இது ஞாயிற்றுக்கிழமை, என்னுடைய ஓய்வு நாள், இன்னைக்கு நான் பண்ண இந்த வேலைக்கு எனக்கு காசு வேண்டாம். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது, கஷ்டத்துல காப்பாத்திருக்கீங்க. இல்ல வேண்டாம், ஆனா எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன? இந்த செயின் அருந்து போகாம பாத்துக்கோங்க, இந்த சங்கிலி அருந்து போகாம பாத்துக்கோங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுது இந்த மருத்துவருக்கு. இது என்ன சங்கிலி அப்படின்னு கேக்குறாரு. இது மனிதநேய சங்கிலி. என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, அமெரிக்கால நான் ஒரு போர் வீரனாக இருந்தேன், ராணுவத்துல போர் வீரனாக இருந்தேன். வியட்நாம் யுத்தத்தின் போது காலில் அடிபட்டு குண்டடிப்பட்டு யாரும் கேட்பார் இல்லாம கிடந்த போது அங்கிருந்த குடியானவர், அவருக்கு மொழி கூட தெரியாது, நான் யாருன்னு கூட தெரியாது, என்னை தூக்கி கொண்டு போய் அங்கிருந்த மருத்துவமனையில விட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சந்திச்சாரு. பேச்சு கூட எங்களுக்கு ஒருத்தர் பேச்சு ஒருத்தருக்கு புரியாது. என் கால் துண்டிக்கப்பட்டு மருத்துவம் ஆகி என்னுடைய கால் சரியாகி நான் வரும்பொழுது கூட அது வரைக்கும் வந்திருந்தாரு. அவருடைய கருணையும் அவருடைய மனிதநேயத்தையும் அவருடைய அன்பையும் அவருடைய நம்பிக்கையும் பரிவையும் என்னால கண்டிப்பா மறக்க முடியல. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், யாருக்கு ஒரு குறிப்பிட்ட தினத்துல என்னால முடியாத அன்னைக்கு கூட நான் போய் உங்களுக்கு உதவுறேனோ அது என்னுடைய மனிதநேய சங்கிலி. நீங்க இதை எந்த காரணம் கொண்டும் அறுத்துறக்கூடாது அப்படின்னு வாக்குறுதி வாங்கிட்டு அந்த டிரைவர் கிளம்பி போயிட்டாரு. நம்மளுடைய மருத்துவர் ஒரு குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கல்லூரியிலையும் மருத்துவ பேராசிரியராக இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையும் மருத்துவராக இருக்காரு. அன்னைக்கு அவர் வகுப்பு எடுக்கும்போது பார்த்தா எல்லா மாணவர்களும் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகத்தோட பங்கெடுக்கக்கூடிய மாணவர்கள். அதுலயும் குறிப்பாக கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்க இருக்காங்க. அந்த பெண் அன்னைக்குன்னு பார்த்து முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கு. எப்பவும் இருக்கக்கூடிய உற்சாகம் காணும், பதில் சொல்ல காணும். ஒரு நல்ல ஆசிரியருக்கு எப்பவுமே தெரியும் ஒரு மாணவன் இன்றைக்கு எப்பொழுதும் போல இல்லைன்னு. அதே மாதிரி இந்த ஆசிரியருக்கும் தெரியுது. வெளியில வந்த உடனே அந்த பெண்ணை கூட்டு கேட்கிறாரு, என்னம்மா, ஏன் எப்பவும் போல இல்லை, ஏதாவது பிரச்சனையா, முகத்துல வாட்டம் இருக்கு, கவலை இருக்குன்னு. அந்த பெண் ரொம்ப வருத்தத்தோட, அந்த மாணவி, கருப்பு நிறத்தை சேர்ந்த அந்த மாணவி, அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு உண்மையாகவே எனக்கு மனசு வருத்தம் தான். என்ன காரணம் அப்படின்னா, எங்க அம்மா போதை மருந்துக்கு அடிமையான ஒரு நபர். கொஞ்ச நாட்களாவே அந்த மருந்து மேல இருக்கக்கூடிய அந்த மருந்து மேல இருக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே வருது அம்மாவுக்கு. அந்த போதை மருந்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. காலையும் கையிலையும் விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை. வகுப்புல உட்கார்ந்துருந்தா கூட என் மனசு போற அங்கதான் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, என்ன ஆகுமோன்னு தெரியல.
உடனே பேராசிரியர் சொல்றாரு, இவ்வளவுதானா, நீ கூட்டிட்டு வா. நான் ஒரு டி அடிக்ஷன் சென்டர், இந்த போதையிலிருந்து விடுபடுவதற்கான மருத்துவ முகாம் ஒன்று நான் நடத்திட்டு இருக்கேன், கூட்டிட்டு வா. ப்ளீஸ் பிரிங் யுவர் மதர் டு தி டி அடிக்ஷன் சென்டர், வி வில் செட் ஹர் ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். அந்த பொண்ணு அம்மாவை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. ரொம்ப முத்திய நிலையில இருக்கக்கூடிய போதையாக இருக்கிறதுனால 1 வாரம் 2 வாரம் பத்தல, வெறும் மருந்து மட்டும் போதாது, அதீதமான அன்பு, அக்கறை, கருணை, பரிவு, நம்பிக்கை, மனிதநேயம், இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அத்தனை குணங்களையும் மருந்தா குழைச்சு தினம் தினம் கொடுத்து, அதுவும் ஒரு வேளை இல்ல, எவ்வளவு வேளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேளை கொடுத்து அருகில இருந்து அவங்கள வருடி கொடுத்தா மட்டும்தான் அது சரியாகும் தோணுது. 6 மாதங்கள் ஆயிடுது. 6 மாதங்கள் கண்ணயராம இந்த பெண்ணாகட்டும் மருத்துவராகட்டும் முழுமையான மனிதநேயத்தோட அந்த அம்மாவுக்காக பாடுபடுறாங்க. 6 மாதம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பூரணமா அதுல இருந்து குணமாகி வெளியில வராங்க. வெளியில வரும்பொழுது இந்த பெண் மருத்துவர்கிட்ட, தன்னுடைய ஆசிரியரான அந்த மருத்துவர்கிட்ட வந்து கேட்கிறா, நான் எவ்வளவு கொடுக்கணும், 6 மாசமா அம்மாவுக்கு டி அடிக்ஷன் சென்டர்ல பாத்துட்டு இருக்கோம், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கும்போது சிரிச்சுட்டே அந்த மாணவியோட கையை பிடிச்சிட்டு அந்த மருத்துவரான ஆசிரியர் சொன்னாரு, லெட் நாட் திஸ் செயின் பிரேக், இந்த மனிதநேய சங்கிலி அருந்து போகாம மட்டும் பாத்துக்கோ, வேற எதுவும் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வந்தது. கடைசியில வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றி என்னவாக இருக்கும்? இந்த மனிதநேயம் அப்படிங்கிற இந்த சங்கிலியினுடைய ஒரு கண்ணியாக நம்மளால இருக்க முடியும்னா, ஒரு பெரிய சங்கிலியா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணி விடாம, இணைப்பு விடாம, நம்ம யார்கிட்டயோ கிடைத்த அன்பையும் பரிவையும் கருணையும் நட்பையும் நம்பிக்கையும் அப்படியே எடுத்து அடுத்த தலைமுறைக்கோ அடுத்த நபருக்கோ நம்மளால கொண்டு போக முடியும்னா, இதை விட பெரிய வெற்றி வேற எதுவும் கிடையாது. இதை செய்யறதுக்கு மட்டும்தான் மனதுல உறுதி வேணும்.